அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆண்டவன் வழிபாட்டில் இடம் பிடித்த அகில் மரம் சிறப்புகள் பற்றி தெரிந்து கொள்வோம். தெய்வ வழிபாட்டில் தூபம் இடுதல் என்பது மிக முக்கியமானது. அப்படி நறுமணத்திற்காக உபயோகிக்கப்படும் பொருட்களுள் பிரதான இடத்தை பிடிப்பது அகில் மரம். இந்த மரத்தில் இருந்து எடுக்கப்படும் தைலம் உலகம் முழுக்க வாசனைப் பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது. அகர் அத்தர் என்றழைக்கப்படும் இந்த வாசனை திரவியம் ஆலய வழிபாட்டிலும் தெய்வ ஆராதனையிலும் பயன்படுத்தப்படும். ஊதுபத்திகளில் பெருமளவு சேர்க்கப்படுகிறது. அதனாலேயே ஊதுபத்திகளை அகர்பத்தி என்றழைக்கும் வழக்கமும் வந்தது. அகில் மரத்திற்கு அகர், அகரி சந்தனம், அக்காளி சந்தனம் என்று பல பெயர்கள் உண்டு. இது மரங்களின் கடவுள் என்றே போற்றப்படும். வேர், கிளை, பட்டை என அனைத்து பகுதிகளும் மதிப்புமிக்கவை. தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 119வது தலமாக விளங்குவது திருக்கார வாசல். இத்தலத்தின் தலமரம் அகில் மரம் ஆகும். சப்தவிடத் தலங்களில் இது ஆதி விடங்கத் தலமாக விளங்குகின்றது. இத்தலத்தின் இறைவன் கைலாய நாயகி உடனாய கண்ணாயிரநாதர். ஈசன் இங்கே கபால முனிவருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் காட்சி அருளினார் என தல புராணம் கூறுகிறது. இத்தலத்தில் இறைவனுக்கும் அபிஷேகம் செய்து கொடுக்கப்படும் தைலத்தை பயன்படுத்தி வந்தால் கண் பிரச்சனைகள் சரியாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. கார் அகில் மரக்காடு நிறைந்தது இத்தலம். இதனால் இது காராயில் என்று பெயர் பெற்றது. இன்று திருக்கார வாசல் என்று வழங்கப்படுகின்றது. கர்வத்தால் படைப்புத் தொழிலை இழந்த பிரம்மன் திருமாலின் உபதேசத்தால் காரை மரங்கள் நிறைந்திருந்த இத்தலம் வந்து இறைவனை வழிபட்டார். அவருக்கு 1000 கண்களுடன் இறைவன் காட்சி தந்தார். அதனால் இறைவன் கண்ணாயிரநாதர் என்று வழங்கப்படுகின்றார். மகாலட்சுமியும் இந்திரனும் தங்கள் படி தீர வழிபட்டு பேறு பெற்ற தலம் இது. இத்தலத்தின் தல விருட்சமாக அகில் மரமே விளங்குகிறது. அகில் மரத்தின் அனைத்து பாகங்களும் மருத்துவ குணம் கொண்டவை. மரபு வழி மருத்துவத்தில் இதயத்தை வலிமைப்படுத்த, பசியை தூண்ட, ஆஸ்துமாவை குறைக்க, இருமலை கட்டுப்படுத்த, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த அகில் மரத்தின் பல்வேறு பாகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. நன்றி. வாழ்க வளமுடன்.